ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல வராரு, தொழில் ஸ்தானத்துல வராரு. ஸோ எந்தவித பலன்களை தரப்போறாரு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதான் இந்த துலாம் ராசிக்கு குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் நடக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல குரு வருகிறார். இதுவரை 9ஆம் இடங்கிற ஒரு அருமையான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்து சில மாற்றங்களை கொடுக்குறாருங்கிறதான் உண்மை. என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்குறாருன்னா, 10லிருந்து 6ஐ பார்க்குறார். தன் வீடாகிய 6ஐ பார்த்து ருணச்சத்ரு பாவத்தை அதிகப்படுத்துகிறார், வலிமைப்படுத்துகிறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? உடல் உபாதைகள் வரலாம். மெயினாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடன் வாங்கி ஏதோ சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் கொஞ்சம் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, சின்னதாக ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி அது மாதிரி இருக்குது. ஸோ உடல் உபாதை, ஃபினான்ஷியல் மேட்டர், வம்பு வழக்கு, இது மூணுலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சனி இருந்து கடன் பிரச்சனை எல்லாத்தையும் குறைச்சிட்டு இருந்தவர் இப்போ குரு பார்க்கறதுனால கொஞ்சம் நான் முதலே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இதுவரை பிரச்சனை இல்லாத இருந்த அந்த 3 அமைப்புகள்லேயே கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு வரும்பொழுது இடம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் அது மாதிரிலாம் வரும். இப்போ திடீர்னு ஒரு வேலை போயிட்டு இருந்தது, திடீர்னு அந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார், நான் வேறு வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்பவுமே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அருமையான குரு. ஆனால் 10ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 11ஆம் இடத்துக்குரிய லாபத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்கை தான் கொடுக்க வைப்பார் ஒழிய பெரிய பலாபலங்கள் கொடுக்காது. அது துலாலக்னத்துக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நான் முதல் சொன்ன மாதிரி 3 விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார், பேங்கிங் செக்டார், அதே மாதிரி இந்த சொல்லிக் கொடுக்கும் வேலை டீச்சிங் செக்டாரில், எஜுகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள். இப்போ பிரின்சிபலாக டீச்சராக இருக்கிறவங்க பிரின்சிபல் ஆகிறது, ஹெச்ஓடியாக இருக்கிறவங்க பிரின்சிபல் ஆகிறது, பேங்க் மேனேஜர், அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜராக இருக்கிறவங்க பிரான்ச் மேனேஜர் ஆகிறது, ரீஜனல் மேனேஜர் ஆகிறதுங்கிற மாதிரி சில ப்ரமோஷன் அந்த துறையில் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சிறப்புங்க ஐயா. இந்த அப்ராட் போகிறது, இந்த வேலைக்காக அப்ராட் போகிறது, படிப்புக்கு அப்ராட் போகிறது இந்த காலத்தில் நடக்குமா? இப்போ பாருங்க, குரு 10ல் வரும்பொழுது வேலைக்கு வந்து அப்ராட் போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ப்ரொனவுன்சிங்காக இல்லை. இந்த பயிற்சி வந்து அதுக்கு நம்ம சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயங்கள் இப்போ அடுத்த வருஷம் 2027 ஜூனுக்கு மேலே போகிறாங்கன்னா இப்போ அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற விசா ஃபார்மாலிட்டிஸு, படிக்கிறது, அது மாதிரிலாம் செஞ்சுக்கலாமே ஒழிய இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து வெளிநாடு விஷயத்துக்கு நம்ம சாதகமாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. சிறப்பு. 10ல் வந்து பதவி வந்து கிடைக்காது, வேலை போயிடும், வேலையிலிருந்து நீங்கள் வெளியே போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்க? அது ஒரு ராசிக்கு வேற. இப்போ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது குரு யார் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு பொறுத்து தான் பலன் வருது. எல்லாமே வந்து எல்லா ராசிக்கும் ஒரே பலன் வராது. ஸோ குருங்கிறவர் துலாம் ராசிக்கு பெரிய நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. அவர் 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உச்சம் பெறும் பொழுது 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் வாங்கி வீடு வாங்கலாம். இதுவரைக்கும் வீடு, இடம், வண்டி, வாகனத்தை வாங்க முடியாதவர்கள் அருமையாக வாங்கலாம். இந்த தடவை வந்து கடனும் கிடைக்கும், அதுக்கு தகுந்தமான ப்ராப்பர்ட்டிஸு, அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள்ஸு அதெல்லாம் கிடைக்கும். டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடந்த போன வருஷம்லாம் ட்ரை பண்ணி முடிக்காதவங்க இந்த வருஷம் வாங்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. ஒழிய வேலை போயிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10ல் குரு வந்தால் வேலை போயிடும், அந்தஸ்து போயிடும், பொசிஷன் போயிடும். 10ல் குரு வந்தால் ராமர் மாதிரி காட்டுக்கு போகணும் நம்ம அப்படிங்கிறதுலாம் தவறான ஒரு பலாபலன்கள். 10ல் குரு வரும் பொழுது அந்த சுபகிரகம் 10ஆம் இடத்தை என்ன பண்ணுறாருன்னா சில மாற்றங்களை கொடுக்குறாரு. திடீர்னு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போகிறது, ஒரு ப்ரொமோஷனுங்கிற விஷயத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அது மாதிரி விஷயங்களை கொடுக்குமே ஒழிய நம்ம சூப்பரான ஒரு பெனிஃபிட் கொடுக்குற ஒரு அமைப்பு 10ஆம் இடத்துல இல்லை. 4ஆம் இடத்தை பார்க்கறனால அம்மா உடல்நலத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அம்மா மூலமாக சில ஆதாயங்கள், வண்டி வாகனம், வீடு, இடம், இது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிரே பார்க்கல சார், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் கடன் வாங்கினேன், இதுவரை நான் கடன் இல்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் கடன் மாதம் இஎம்ஐ கட்டுறேங்கிற மாதிரி அமைப்புகள் கொடுக்கும். பட் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேங்கிறது ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கும். சிறப்பு சிறப்புங்க. அதாவது தொழிலிருந்து இப்போ நம்ம 10ல் சொல்லிட்டீங்க, இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்தில் பண்ணலாம். பண்ணுறது வந்து பெரிய லாபத்தை கொடுக்காது. ஒரு வருஷம் கழித்து 11ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது தான் லாபத்தை கொடுக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிறதுக்கு ஃபினான்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும், பணத்தை போட்டுகிட்டே இருக்கணுமே ஒழிய லாபத்தை எடுக்கலாங்கிறது நீ நினைக்க முடியாது. ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய குரு, உச்ச குரு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கிடையாது. கடன் கட்டுவதற்கு தான் உங்களுக்கு பணம் கரெக்டாக இருக்கும்.
பிஸ்னஸ் நடத்துறதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே ஒழிய லாபத்தை எடுக்கலாம், வெளியில் எடுத்து அபிவிருத்தி பண்ணலாங்கிற எண்ணங்களுக்கு 1 வருடம் ஆகுங்கிற அமைப்போட, அந்த தாட் ப்ராசஸோட, அந்த பிளானிங்கோட நீங்கள் பண்ணலாம். ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஆரோக்கிய விஷயங்கள் கண்டிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு உயிர்கொல்லி நோய் மாற இல்லைனாலும் சில பிபி, சுகரு, தைராய்டு இஷ்யூ, டயபெட்டிஸ் அது மாதிரி சில பிரச்சனைகள் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வயதில் முதியோர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் தேவையில்லாத சில அசௌகரியங்கள், மருந்து மாத்திரை மூலமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய சில குரோனிக் டிசீசஸ் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் இளம் வயதினர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஓரியன்டான விஷயத்துக்காக ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, நம்ம ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 60 வயசு, 55 வயசு, 50 வயசில் வருது, 45 வயசுலேயே தலை தூக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அப்படியே நம்ம தவறாக இல்லை. ஸோ கண்டிப்பாக ஹெல்த்துங்கிற ஒரு விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் துலாம் ராசியும் வருகிறது. அதே மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காதலிச்சுட்டு இருக்கேன், அது திருமணத்தில் போய் முடியுமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? அதே மாதிரி திருமண யோகம் எப்படிங்க இருக்கு? திருமண விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது நிறைய பேர்த்துக்கு 2ஆம் இடம் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜாங்கிறது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்தா சொல்லணும். பட் பொதுவாக இந்த ராகு வந்து 5ஆம் இடத்துல, கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த பயிற்சியும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வரும்பொழுது அந்த 5ஆம் இடமும் நிறைவாக வந்து உங்களுக்கு மாறுது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை உச்சகுரு பார்க்குறது எல்லாமே வந்து குடும்ப விருத்திக்கு நல்லது, கல்யாண விஷயத்துக்கு நல்லது. ஸோ 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் குரு பலன் வரும், 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தாலும் குரு பலன் என்று சொல்லப்படுகிற திருமண யோகம் வரும். ஸோ அந்த மாதிரி 2ஆம் இடம் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகிகளுக்கு இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பு, குடும்பம் அமையிறது, கல்யாணம் ஆகிற அமைப்புகள்லாம் கட்டாயம் உண்டு. பொருளாதார வளர்ச்சி இப்படிங்க இருக்கு. ஆமாம், 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது ஒரு நல்ல விஷயம். தொழில் பயங்கரமாக டெவலப் ஆகுதோ இல்லையோ, நமக்கு பண வசதி, பண போக்குவரத்துக்கு குறைவு இருக்காது. அது வந்து லோன் விஷயமா இருக்கலாம், ஓடி விஷயமா இருக்கலாம், பழைய வாங்கின சொத்தை விற்பதனால வர காசாக இருக்கலாம், நண்பர்களோட பணமாக இருக்கலாம், கூட்டாளிகளோட பணமாக இருக்கலாம், ஃபண்டிங் கம்பெனியோட ஓன் ஃபண்டிங்காக இருக்கலாம். ஸோ பண போக்குவரத்து வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் அந்த ரொட்டேஷன் ஆஃப் மணிக்கு குறை இருக்காது. ஆனால் லாபம் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு 1 வருடம் ஆகுங்கிறது தான் துலாம் ராசிக்காரர்களோட பலன். ஐயா, உங்களோட பூர்வீக சொத்து கேஸ் போட்டிருக்கேன், ஒரு 5 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? கேஸில் ஜெயிக்க முடியுமா? இல்லை, கேஸில் இப்போ ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஆனால் சாதகமான சில விஷயங்கள் ஒன்று நடக்கும். இதுவரை வந்து பஞ்சாயத்தே பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் மார்கேஜ் பண்ணி லோனுக்கு போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் பணமாக பண்ணிக்கலாமே ஒழிய அது உடனே உங்கள் பேரில் இப்போ மாற்றிக்க முடியாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த வருஷம் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பங்காளிகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் பேருக்கு அதை வந்து மாற்றிட்டோம் கொண்டு வந்துட்டோங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அது மூலமாக சில ஆதாயம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் பேரில் இருக்கக்கூடியதோ உங்கள் பூர்வீகத்து பேர் இருக்கிறது நீங்கள் லோன் மூலமையோ ஒரு அதை வந்து பிளேஜ் பண்ணியோ ஒரு ஆதாயம் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பேரில் அது வரணும் அப்படின்னா குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தான் அந்த தாக்கத்தையும் அந்த ஒரு சாதகமான ஒரு பலாபலன்களும் கொடுக்குது. பட் அதுக்கு வேணுங்கிற லீகல் ப்ரொசீஜர், அதுக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க், அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸில் வந்து நிறையா குதர்க்கங்களும் நிறையா தவறுகளும் இருக்கிறத வந்து சரி பண்ணுறது, ஆஃபீஸில் போய் அதெல்லாம் சில டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் சாதகமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அது பண்ணுவதன் மூலமாக அடுத்த வருஷம் ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வரக்கூடிய வருஷத்துக்கு வரக்கூடிய பலாபலன்களை அனுபவிப்பதற்காக நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு ஃபவுண்டேஷனாக ஒரு அடிப்படையாக பல விஷயங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் காட்டுதுங்க. விவசாயம் எப்படிங்க இருக்கு? விவசாயங்கிற துறை வந்து சனி வந்து அதிக திரிட்பலமாக இருந்த ஜாதத்தில் இருக்கும் பொழுது வரும். இப்போ உச்சகுருவே சனியை பார்க்கறனால விவசாயிகள் 2 வருஷமா 3 வருஷமா ஒரு சுமாரான பலன்கள் போய் கொண்டிருந்தவருக்கு இந்த தடவை கொஞ்சம் நல்லா மழை பெய்யும், நல்ல ஒரு கிராப்ஸு, நல்ல ஒரு ப்ராஃபிட்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் 2026 அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் அந்த 13
மாதங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெருமூச்சு, ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைக்கிற மாதிரியும், சில பிரச்சனைகள் போன வருஷம் 2 வருஷம் கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லடா சாமிங்கிற மாதிரி அமைவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த கலைத்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ துலாம் ராசிக்காரர்களே சுக்கிரனின் தான் வந்து ராசி அதிபதியாக வரார். ஸோ நிறைய துலாம் ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பெரிய growth இல்லைனாலும் இதுவரை பண வசதி இல்லாமல் கொஞ்சம் நெருக்கடியாக ஒரு மாதம் எனக்கு வேலை இருக்குது, ஒரு மாதம் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீடித்து ரெகுலராக பணம் வரக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இவர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி 6ல் சனி 5ல் ராகு அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த காதல் விஷயங்கள் யாருன்னு தெரியாமையே ஒரு 5 மாதம் 6 மாதம் பழகிட்டே போய் காதல் வயப்படுறது அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து குரு ராகுவின் பார்வையிலேருந்து விலகிருச்சு. ஸோ ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 11ஆம் இடத்துல இருக்கிறார். 5ங்கிறது காதல் பாவம். ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரர் இள வயதினர்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் காதல்ங்கிற விஷயத்தில் போய் மாட்டி பேரு கட்டுக்கிறது, இழக்கக்கூடாதே இழக்கிறது, இது மாதிரி சில தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அப்புறம் அதனால அந்த 6ஆம் வீட்டு அதிபதி வலம் பெறறதுனால நல்லா பழகிற மாதிரி பழகி கடைசியாக பகை ஆயிடுச்சுங்க. இப்போ முதலாச்சு பேசிகிட்டு இருந்தோம், இப்போ அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இளம் வயதினர்கள் இந்த காதல் விஷயத்தில் நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் தெரியும்? இந்த மாதிரி ஒரு குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பலாபலன்கள் கொடுக்கறனால, அதாவது ஒரு கடன் வம்பு வழக்குகள் மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அது மாதிரி சில விஷயங்கள் பண விஷயத்துலையும் சில நல்ல யோகமான மாற்றங்களும் இருக்கிறனால 100க்கு ஒரு 65 மதிப்பெண்கள் பலாபலன் இருந்ததான ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரருக்கு வருதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். சிறப்பு. ஒரு அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.